வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ ப்ரெடிக்டட் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவனை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஐபிஎல் 2025 பிளேயிங் லெவனை நம்மளுடைய ஏஐ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி இப்போ அந்த விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஏஐ ப்ரெடிக்ட் பண்ண பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏயும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் தான் ஓப்பனிங் ஆடணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னா டோட்டலி அங்கே இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி தான் ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ டோட்டலாக ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் தான் ஓப்பனிங் ஆடணுங்கிற மாதிரி தான் ஆர்டிகல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் எழுதியும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சோர்ஸ்லேருந்து இவங்க சோர்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஸோ அந்த இடத்துல நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுல எந்த விதமான தப்பு கிடையாது. ஸோ வில் ஜாக்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா அப்படிங்கிற காம்பினேஷன் தான் இங்கேயே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ வில் ஜாக்ஸ் ரோஹித் சர்மா காம்பினேஷன் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா வான்கடையில் ரெக்கார்டு எப்படி இருக்குது, டோட்டலி ஆஸ் அ ஓப்பனராக வில் ஜாக்ஸ் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதை ஒரு தனி வீடியோ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல ரியான் ரிக்கில்டனையும் வச்சு கம்பேர் பண்ணி யார் சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர். ஸோ ஓப்பனிங்கில் ரோஹித் அண்ட் வில் ஜாக்ஸ், மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல 3 பிளேயர்ஸை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு திலக் வர்மா ஒன் டவுன் பேட்ஸ்மேன். ஏன்னா இப்போ திலக் வர்மா ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக செம்மையான பர்ஃபார்மன்ஸை இன்டர்நேஷ்னல்லையே கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டான ஒரு பேட்ஸ்மேனாக இன்டர்நேஷ்னல்லே ஒரு பிளேயர் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் ஐபிஎல்லையும் ஒரு எஃபிஷியண்ட்டான பிளேயராக தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பாக நிறைய டைம் நடந்திருக்கா அப்படின்னா ஒரு பிளேயர் அவங்களுடைய பெஸ்ட்டில் ப்ரைமில் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அதை இவங்க ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள் நிறைய கிரிக்கெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாவுக்கு இன்டர்நேஷனல் சைடில் அவருடைய ஒன் ரன் ஸ்பாட்டை கொடுத்த மாதிரி ஐபிஎல்லையும் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக திலக் வர்மா ஒரு ஃபியூச்சர் ஸ்டாராக மேக் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அதையே இந்த இடத்துல ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற லெவலில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவர் ஒன் டவுன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் தான் வருவார். ஸோ மிடில் ஆர்டர் கண்டிப்பாக உண்மையாகவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இப்போ அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. திலக் வர்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல ஸ்டொக் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான பிளேயர்லாம் கிடையாது. லைக் சூரியகுமார் யாதவ் மாதிரியே அட்டாக்கிங் அப்படிங்கிறதுக்கு பேர் போனவங்க தான். ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கே மேட்சோட கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சு 2 பேருமே அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டேபிளாக நின்ட்டாங்கன்னா இவங்களை அவுட்டே எடுக்க முடியாது. ஸோ எந்த இடத்துல யார் ஓவர் அடிக்கணும், யாரை விட்டு பிடிக்கணுங்கிறது ஈஸியாக அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் இருக்குது. இதை நம்ம இந்தியன் டீம் சைட்லேயும் பார்த்துருக்குறோம், ஆல்ரெடி மும்பையிலையும் பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் இந்த மிடில் ஆர்டர் உண்மையாகவே செமையாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாக்கு அடுத்தபடியாக ஸோ அவங்க அந்த இடத்துல சொல்லியிருக்கிற பிளேயர் ராபின் மின்ஸு. ஏன்னா நம்மளுடைய டாப் ஆர்டர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இருக்கிறதுனால வில் ஜாக்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர், நமக்கு ஓவரில் தான் சப்போர்ட் பண்ணுவார். கீப்பிங்க்கு ஒருத்தர் வேணும். ஸோ அதனால் அந்த கீப்பிங் அப்படிங்கிற இடத்துல ராபின் மின்ஸ் வச்சுருக்காங்க. ராபின் மின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபிலே இந்த ரோல் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஃபினிஷர் மாதிரியான ரோல் அவர் சைட்லேருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா பின்னாடி பேக்கில் இருக்கிறதுனால ஃபினிஷிங்க்கு நமக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இப்போ நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா இவருமே அதே ரோல் தான். ஸோ அதாவது ராபின் மின்ஸ் நம்பர் 5னா ஸோ ஹர்திக் பாண்டியாவும் இதே மாதிரி கீழே லோயர் டவுன் ஆர்டரில் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் இங்கே நம்ம ராபின் மின்ஸ் யூஸ் பண்ணுறதுல பெரிய லெவலில் நமக்கு பாதகம் கிடையாது. ஏன்னா அவர் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது விஷயம்னா நம்ம யோசிக்கலாம். இப்போ மேட்ச் ப்ராக்டிஸில் தான் இருக்கிறாரு ராபின் மின்ஸு. ஸோ அதனால் பெரிய லெவலில் பிரச்சனை கிடையாது. ஸோ நீட்டாக அவரும் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அடிச்சு கொடுக்கறதுக்கு எபிலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன் தான். அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அவர் ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ணி லாஸ்ட் இயரே எடுக்கணும்னு நினச்சி பிட் பண்ணாங்க, பட் முடியல. ஸோ இந்த தடவை அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை அக்வயர் பண்ணும்போது அம்பானியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு என்ன பிளான் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாவில் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டோட்டலி அவருக்கு அந்த 4 overs அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக அவர் போட்டு தான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் எதுவும் பெருசாக வரல. சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 மேட்சஸ் அவர் ஆடலை. மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு ஆக்ஷன் ப்ரீகேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் வாங்கிட்டு போனார். ஸோ அதுக்கப்புறம் அங்கே மும்பை இந்தியன்ஸோட அந்த ஆக்ஷன் ப்ரீகேப் அப்படிங்கிறது பேசிட்டு ஸோ அதுக்கப்புறம் டீமோட ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம். பட் அதுவும் நடக்கல. பட் ஆனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார். ஸோ நெக்ஸ்ட் அவரோட பார்த்தீங்கன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல மிச்சல் சாண்டனர் கண்டிப்பாக எஃபிஷியன்ஷியலான ஒரு பிளேயர். சாண்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ நீட்டாக நமக்கு ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத லீட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ எஃபிஷியன்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அவர் கொடுப்பாரு. ஸோ எக்கனாமிக்கலான பவுலிங் அப்படிங்கிறதுக்கு பேர் போனவர் தான்
சாண்ட்னர். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரன்ஸும் அடித்து கொடுத்து ஸோ நம்மளுடைய சைடில் வந்துட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே எபிலிட்டியாக இருப்பார். ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக பிரைமரி சைடில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பின் அட்டாக் வீக்காக தான் இருந்தது. அந்த ஸ்பின் அட்டாக்கு இவர் வந்தாருன்னா இன்னுமே ரொம்பவுமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல பும்ரா. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் பும்ரா போல்ட் அப்படிங்கிற காம்பினேஷன் இந்த தடவை வந்துட்டு உள்ளே வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேருமே நல்ல ஒரு தரமான பிளேயர்ஸாக வந்து இருந்து அந்த இடத்துல வந்துட்டு பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத செமையாக மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு பிளேயிங் லெவனே செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிபிசி அப்படிங்கிற காம்பினேஷன் தான் செம வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ பும்ரா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டு, அதே நேரம் வந்து தீபக் சகர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த காம்பினேஷன் ரொம்ப எசென்ஷியலான ஒரு காம்பினேஷனாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷனுக்கு தான் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் தீபக் சகருக்கு கண்டிப்பாக வரக்கூடாது. 3 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி அப்படிங்கிற கிரிட்டிசிசம் வந்து ஐபிஎல் வந்ததுன்னா இருக்குது. ஸோ 3 பேருமே இன்ஜுரி அப்படிங்கிறது ஆகாமல் நீட்டாக வந்து ஃபுல் சீசன் ஆனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சைடில் வந்துட்டு அவங்க பிஸ்தா அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா தீபக் சகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீசன் பை சீசன் ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துடுது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் அந்த இடத்துல வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிறதுல இல்லாத பிளேயர், பும்ராக்கும் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ அதனால் அது இல்லாமல் இருந்ததுனால தான் பிபிசி காம்போ நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லா கனாஃபர். ஸோ அல்லா கனாஃபரை பொறுத்த வரைக்கும் டோட்டலி அவரும் அந்த ஸ்பின் அட்டாக்காக தான் உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர், வில் ஜாக்ஸு, ஸோ அல்லா கனாஃபர், ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் அங்கே வந்துட்டாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த பிளேயிங் லெவன் நல்லா தான் இருக்குது. ஸ்பின்னுக்கும் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ டோட்டலி ஸ்குவாடு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒரு பிளேயிங் லெவனோடைய மும்பை இந்தியன்ஸ் போகலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.